ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷான சென்னா மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சென்னா மசாலா பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச சுண்டலை இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுண்டலை மினிமம் 8 மணி நேரமாவது ஊற வச்சாதான் அது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. சில சுண்டல்லாம் ரொம்ப வேகிறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி சுண்டலில் நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்து வேக வச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க இந்த சுண்டல் 4 விசில்லே நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிருச்சு. இந்தளவு கையில் உடச்ச உடனே உடையணும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலில் இருந்து ஒரு கால்வாசி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட 3 முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம சுண்டல் கிரேவியில் கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக சென்னா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1 இன்ச்சு பீஸ் பட்டை, ஒரு குட்டி பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி வதங்கினாலே போதும். லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நாம் செய்கிற இந்த அளவு ஒரு 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினா போதும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறப்ப தான் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வரும். இப்போ தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே அப்படியே கிடைக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல், அதை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிடாதீங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சுண்டல் ஆல்ரெடி குக்கர்லேயே நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் இதை தனியாக வேக வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சுண்டல் பேஸ்ட், அதை இதில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. நம்ம இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைங்க. அப்போ நம்ம முழுசாக சேர்த்துருக்க சுண்டல், அரைச்ச சுண்டல் எல்லாமே நல்லா கிரேவி பதத்துக்கு திக்காக நமக்கு வந்துடும். மசாலாவோட பச்சை வாசனையும் இதிலேருந்து போயிடும். நான் இன்றைக்கி தனியாக உப்பு சேர்த்துக்கல. நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். அதோட உப்பே இதில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சுண்டலே அரைச்சி சேர்க்குறப்ப தேங்காய் பேஸ்ட்டு தனியாக சேர்க்க தேவையில்லை. இதுவே குழம்புக்கு தேவையான கெட்டித்தன்மையை கொடுத்துரும். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறம் இந்த சென்னா கிரேவி இன்னுமே திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க. கடைசியாக இதில் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த சென்னா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு இந்த சென்னா மசாலா ரொம்பவே ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவியை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிரேவி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.